ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஏதாவது பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இப்போ தான் ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்காங்க. உங்கள் ஹஸ்பண்ட் தான் ஜிமின். அவர் டாக்டராக வேறு ஒரு சிட்டியில் இருக்கார். இங்கே வேறு ஒரு சிட்டியில் இருக்கீங்க. ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும். நம்ம மற்ற ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். இவன் என்னதான் பண்ணுறானோ தெரியல. இந்த ஜிமின் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டான். இவன் என்ன டாக்டராக தானே வேலை செய்கிறான், இல்லை வேறு ஏதாவது எனக்கு தெரியாமல் வேலை செஞ்சிட்ருக்கானா? ஒரு ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டான். என்ன தான் இவன் பண்ணுறான்? நான் இல்லாமல் அவன் நிம்மதியாக இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன தான் இவனைக்கிட்ட பேசுகிறதோட சும்மா இவனை பிளாக் பண்ணிட்டே வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு கோவத்தில் நீங்கள் அவனை பிளாக் பண்ணிடுறீங்க. அவன் பொறுமையாக ஒர்க்லாம் முடிச்சுட்டு உங்கள் ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறான். என்ன ஏன் ஃபோன் போக மாட்டேங்குது? என்ன பண்ணான்னு தெரிலையே. ஃபோன் ஏதாவது ப்ராப்ளமா? என்ன ஆச்சுன்னு தெரிலையே. பிளாக் பண்ணிட்டாளா? மறுபடியும் பண்ணிட்டாளா? ஐயோ, இவளுக்கு இதே வேலையாக இருக்கே. இவளை வாரம் சமாளிக்கிறதே பெரும் கஷ்டமாக இருக்கே. உடனே அவன் உங்கள் அம்மா நம்பருக்கு கால் பண்ணுறான். உங்கள் அம்மா எடுத்துகிட்டு இந்த ஜிம்மன் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நீங்கள் உடனே ஹலோ, என்னடி ஆச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை. கோபமாக இருக்கியாடி? கொஞ்சம் ஒர்க்காக இருந்தேன், அதான் பண்ண முடியல. என்ன தான் அப்படி உனக்கு ஒர்க் இருக்குது? எனக்கு நிஜமாகவே எனக்கு புரியல. என்ன தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க நீனு? இல்லடி, ஒரு எமர்ஜென்சி கேஸு, அதுதான் ஒர்க்காக இருந்தேன். ஆமாம் ஜிமின், எப்போ பார்த்தாலும் நீ இப்படியே சொல்லு. உனக்கு எல்லாமே முக்கியம், எல்லாமே உன்னால் செய்ய முடியும். ஆனால் நானுன்னு வந்தால் மட்டும்தான் நீ அதை தான் எண்ட் ஆஃப் தி சாக்ரிஃபைஸ் பண்ணுவ. உன்னோட ஒர்க்கையோ உன்னோட விஷயங்களையோ எதையுமே நீ சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். எண்டில் நான் அப்படின்றத சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுவேன் நீனு. ஐயோ, ஏன் சொல்ல இவ்வளோ கோவமாக இருக்க? உன்னை போய் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்? என்ன ஏன்டி நீ இப்படி சொல்லுவ? சும்மா நடிக்காத ஜிமின், சும்மா நடிக்காத. சீரியஸாக சொல்கிறேன். போய் ஒர்க் தானே முக்கியம். உனக்கு ஒர்க் தானே இருக்குது. போய் நீ உன் ஒர்க்கை பாரு. அப்படிலாம் இல்லடி, போய் உன் ஒர்க்கை பாரு ஜிமின். சரிடி, அப்படியா சொல்கிற? ஆமாண்டி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் தான் இருக்குது. நீ பாரு, நான் அப்புறமா கால் பண்ணுறேன், சரியா? என்னதான் இவன்? உடனே உங்கள் பேபிக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் டேடி ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரில. நிஜமாகவே இவன் வேறு ஏதோ தான் பண்ணுறான். இவன் சும்மா சொல்கிறான் நம்மக்கிட்ட டாக்டருன்னு. இப்படியா பிஸியாக இருப்பாங்க டாக்டர்லாம்? ஏன் தான் உங்கள் டேடி மட்டும் இப்படி இருக்காரோ? எதுவும் பண்ண முடியாது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. அப்படி நீங்கள் உங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அப்படி நீங்களும் தூங்கிடுறீங்க. ஈவினிங்காக டோர் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் உடனே எழுந்து அப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்ருப்பீங்க. உடனே உங்கள் கதவை தட்டினோடனே இருமா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதோட திருப்பி தட்டிகிட்டே இருக்காங்க. உங்கள் இருமா, ட்ரெஸ் பண்ணுறது தானே சொல்கிறேன், வெயிட் பண்ண அப்படின்றீங்க. திருப்பி தட்டிகிட்டே இருக்காங்க. வேகமாக ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் அந்த கதவை திறக்கிறீங்க. கதவு ஓப்பன் பண்ணால் பார்த்தா அங்கே ஜிம்மன் இருக்கார். நீ எதுக்கு இப்போ வந்த? செல்லம், என்னடி? நடிக்காத ஜிம்மன், நீ சாதாரணமாக பேசினா கூட நான் கம்மன் விட்டுருவேன். இந்த மாதிரி நடிக்கிற பாரு, எனக்கு இதுதான் எனக்கு கோவமே வருது. செல்லம், என்னடி, ஏன்டி பிளாக் பண்ண என்ன? ஆமாம் ஜிம்மன், பேசாத ஃபோனுக்கு எதுக்கு அதை நான் அன்பிளாக் பண்ணி வச்சுருக்கணும். அதான் சும்மா பிளாக் பண்ணிட்டேன். எப்படியும் நீ என்கிட்ட பேச போகிறது இல்லைல்ல, அதனால தான் பிளாக் பண்ணிட்டேன். செல்லம், ஏன்டி உனக்கு இவ்வளோ கோவம் வருது? நான் வேலையாக இருந்தேன் நன்றி சொல்கிறேன். அதான் ஜிம்மன், நானும் சொல்கிறேன், போய் உன் வேலையே பாரு, உனக்கு அதான் முக்கியம். அப்படிலாம் இல்லடி அப்படின்ட்டு அவன் உங்களை மெதுவாக அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். என் தங்கமே, ஏன்டி செல்லம் இவ்வளோ கோவப்படுற? என்ன ஜிம்மன் நீ என்னை இங்கே விட்டுட்டு அங்கே நிம்மதியாக இருக்கியா? நான் என்னடி நான் எப்படி சொன்னேன் நான் நிம்மதியாக இருக்கேன்னு? நீ இல்லாமல் எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குதுடி. நடிக்காத ஜிம்மன், நான் இல்லாமல் நீ நிம்மதியாக இருக்க. அதனால தான் நீ என்னை நீ தேடவே மாட்டுற. எனக்கு தான் தூக்கம்லாம் வர மாட்டேங்குது. அப்படியாடி, உனக்கு தூக்கமாக வரல?
கம்முன்னு இதை தேவையில்லாமல் நீ இந்த கான்வர்சேஷன் டைவர்ட் பண்ணாத. அப்படியே உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் கொஞ்ச நேரத்தில் பேபி கூட விளையாடிட்டுருக்கான். நீங்கள் உடனே வந்து நீ கொடு அவளை, நான் போய் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்டி ஏன்? எனக்கே நீ வந்திருக்க டைம் பத்தாது, இதில் இவ வேறு அந்த டைமை எடுத்துப்பாளா? கடுப்பேத்தாத, கம்முன்னு கூடு, நான் போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு வரேன் அவளை. ஏய் யார்ரி நீனு? என்ன ஜிம்மன் விளாட்றியா? எனக்கே டைம் இல்லை, நீ எதுக்கு நீ வந்து அவளே நீ எப்போ பார்த்தாலும் நீ வந்து கன்சிடர் பண்ணுற? உனக்கு என்னை விட அவள் தான் முக்கியமா? ஏய் ஏண்டி இவ்வளோ கோச்சிக்கிற? நீ எடுத்துகிட்டு போய் குர்றி அம்மா கிட்டேயே அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் பேபியை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மா கிட்டே கொடுத்துட்றீங்க. வந்து ரூமில் பார்த்தா அவன் வெளில உட்காந்துருப்பான். நீங்கள் வந்து அவன் பக்கத்தில் உட்காடுறீங்க. உடனே அவன் வந்து மெதுவாக, ஏய் கோவமாக இருக்கியாடி? இல்லைடா, உனக்கு தெரியுதான்னு தெரில நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு. நீ ஏன் தான் இப்படி பண்ணுறியோன்னு எனக்கு தெரில. ஏய் அப்போல்லாம் இல்லைடி, புரிஞ்சுக்கோடி. நீ புரிஞ்சுக்காம நீ யாரே புரிஞ்சுப்பா? அப்படின்ட்டு மெதுவாக உங்களை கட்டிக்கிறான். நீங்களும் அவனை கட்டிக்கிறீங்க. உனக்கு தெரியுமா, எனக்கு நைட்லலாம் எனக்கு தூக்கமே எனக்கு வர மாட்டேங்குது. உன் செஸ்ட்டில் படுத்து எனக்கு அதுவே பழக்கிட்டு எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது எனக்கு தூங்குறதுக்கு. ஏய் எனக்கு மட்டும் என்ன ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறியா? உன்னை நினச்சி டெய்லியும் பண்ணிட்டு தான் நான் தூங்குறேனே. பொறுக்கி மாதிரி பேசாத ஜிம்மன் நீனு. அப்புறம் என்னடி பண்ணுறது? எனக்கு தூக்கம் வரல, பண்ணி பழகிட்டேன், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி வந்துட்டாங்க. இன்னும் நீங்கள் வந்து ரொமான்ஸ் மூட்லேயே சுற்றின்னு இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிள் மூடுக்கு வாங்க. ஐயோ அதெல்லாம் என்னாலலாம் முடியாதுப்பா. இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி, என் பொண்டாட்டி சும்மாவே சூப்பராக இருப்பா. இப்போ நல்லா தலை ஆயிட்டா வேற. அப்புறம் நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? ஜிமின் கிண்டல் பண்ணாத, நானே கஷ்டத்தில் இருக்கேன், குண்டாயிட்டேன் நான். அது குண்டு இல்லடி தங்கம், தலைன்னு இருக்க பாரு, எல்லாம் எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு. போடா கிண்டல் பண்ணாத என்ன. உடனே வந்து அவன் சொல்கிறான், நானும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தாண்டி வந்தேன், நினச்சிட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி சரி புள்ள வீக்காக இருக்கும், நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, எந்த தப்பான தாட் ப்ராசஸும் வச்சுக்கக்கூடாதுன்னு தாண்டி நினச்சேன். ஆனால் உன்னை பார்த்தேன்னா அது அப்படியே மாறிடுச்சு. ஹலோ சார், நீங்கள் நினச்சாதான் அது உங்களுக்கு கிடைக்காது இப்போல்லாம், கம்முன்னு இருங்க. ஏய் என்னடி இப்படி சொல்கிற? காஞ்சி போயிருக்கேன்டி, இப்படிலாம் பண்ணாத. பாரு எல்லாம் இருக்கிற சைஸை விட பெருசாக இருக்குது, இதை கொஞ்சம் கூட எனக்கு நீ தரமாட்டியா? டேய் கம்முன்னுடுறா. ஐயோ கம்முன்னு இருக்கிறதா சான்ஸே இல்லை எனக்கு. ஆமாம் எனக்கு பசிக்குதுடி. ஐயோ மறந்தே போயிட்டேன் பாரு உன்னை பார்த்ததில். என்ன சாப்பிட்ற சொல்லு, உனக்கு நான் சமைச்சி எடுத்துகிட்டு வரேன். சமைக்க போறியா? ஆமாண்டா சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் சமைச்சி எடுத்துகிட்டு வரேன். நீ சமைக்கிறத சாப்பிட்றதுக்கு அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். அப்புறம் சரி வரியா, நம்ம வெளில போகலாமா? வெளில போய் சாப்பிட்டு வரலாமா? எனக்கு வேணாம். அப்புறம் என்னதாண்டா? எனக்கு நீ தாண்டி வேணும். ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன். என்னடி ப்ளீஸு? என்ன ப்ளீஸு சொல்லு. உனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு நீ உன் வாயை திறந்து உனக்கு வேணான்னு சொல்லிடுறீ, நான் உன்னை விட்டுறேன். நான் அப்போல்லாம் சொல்ல மாட்டேன் போ. அப்புறம் ஏன்டி சீன் போடுற? எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்டி. அப்படியே உள்ளார அப்படியே குழுன்னு இருக்கும், அப்படியே வெள்ளை சீன் போட்டுட்ருக்கே தானே நீ. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை போடா. ஏய் பொண்டாட்டி, ஏன்டி என்னை வெயிட் பண்ண வைக்கிற இப்படி? ஒர்க்குன்னு பிஸின்னு இருக்க தெரியுதுல, அப்போ இரு. ஏய் ப்ளீஸ் ரீ, எனக்கு ப்ளீஸ் டி, நீ ஏன் என்னை பாருடி, எப்படி இருக்க, எப்படி ஆயிட்டேன்னு பாருடி. உன்னை பார்க்காம உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எவ்வளோ தெரியுமாடி கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் நானே வந்து சரி 2 months தான் நானே என் மனசை தேத்திட்டுருக்கேன். இல்லை நீ வேறு ஏன்டி என்னை படுத்துற? என்னது 2 months? ஐயோ முடியவே முடியாது, நான் நாளைக்கு உன் கூட கிளம்பி வந்துடுவேன். எது நாளைக்கு வர போறியா? ஆமாம், நான்லாம் இங்கே இருக்கவே மாட்டேன், உன்னை விட்டுட்டுலாம் என்னால் இருக்கவே முடியாது. ஏய்
பேபிக்காக தாண்டி நானும் அங்கே இருக்க மாட்டேன். அப்புறம் நீ தனியாக கஷ்டப்படணும்ல. 2 months அவள் கொஞ்சம் வளர்ந்துடட்டும். அதுக்கப்புறம் நானே உன்னை இங்கே விட்டு வச்சிருக்க மாட்டேன்டி. கடுப்பேத்தாதடி. சரி. ஏய் பொண்டாட்டி, டைம் வேஸ்ட் பண்ணாதடி. என்ன ஜெமின்? சரி, இப்போது நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கு தரேன். ஏண்டி நான் என்ன கேட்பேன் உனக்கு தெரியாதா? நீ சொல்லு, நான் தரேன். நான் சொன்னால் தந்துடுவியா? நீ சொல்லு, நான் தரேன். நான் சொல்லாமே தாடி, அதாண்டி கிக்கே. நான் சொல்லிட்டு தரதுல என்னடி இருக்குது? நீ சொல்லு, நான் தரேன். வழக்கமாக தான்டி மடியில் படிக்க வச்சு கொடு. டே போடா. முடியவே முடியாது. சொன்னால் தரேன்னு சொன்னேன், சொல்லிட்டேன், தா. டேய் முன்னாடிலாம் அது வேறடா. இப்போ பாப்பா இருக்கால, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அப்புறம் தான் எல்லாமே. எனக்கு அப்புறம் மிச்சமே தான் அவளுக்கே. என்ன ஹோஹோ இப்போவே நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ? டே அப்போல்லாம் இல்லைடா, நம்ம பாப்பா தானே. நம்ம பாப்பாவா இருந்தாலுமே ஒத்துக்கலாம் முடியாது. ஏதோ கொஞ்சம் நாளைக்கு கொடுத்தாகணுமே அப்படின்றதுக்காக நான் விட்டு வச்சுருக்கேன். ஓ சார், உங்களுக்கு இதெல்லாம் வேற இருக்கா? ஆமாம் இருக்குதான், கண்டிப்பாக இருக்குது. எப்படி இல்லைன்னு சொல்கிற நீ? என்னடி எனக்கு மட்டும்தான்? சரி 2 minutes தான். சரிடி 2 minutes தான், ஓகே தான் எனக்கும். 2 minutes. சரி எடுத்துக்கோவா குடு. நீயே மடியில் படுக்க வச்சு கொடு. டி எனக்கு எம்பாரசிங்காக இருக்குடா, இப்படிலாம் பண்ணாதடா. ஏன்டி நீ முன்ன பின்ன செஞ்சதே இல்லையா? செஞ்சு தான் இருக்கேன், ஆனால் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த தடவை. அதெல்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. அதே நான் தான், அதே நீ தான், அதே நம்ம தான். அதனால் நீ எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இங்கே ஃபீல் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் அவனை அப்படியே மெதுவாக அவங்க மடியில் படுக்க வைக்கிறீங்க. அவன் அப்படியே சக் பண்ணுறான். இன்னொரு கை வச்சு இன்னொரு பக்கம் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். இன்னொரு பக்கத்துலேருந்து அப்படியே அந்த மில்க் அப்படியே வருது. ஜிமன் ப்ளீஸ் தா அப்படின்றீங்க. அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லிப்பை கிஸ் பண்ணுறான். அது அப்படியே டீப் கிஸ்ஸாக போகுது. அப்படியே ரொம்ப நேரம் கிஸ் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கீழே அப்படின்னு ரப் பண்ணுறான். அதுக்கப்புறம் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அவனால் சுத்தமாக பண்ண முடியல. உடனே அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏய் ப்ளீஸ் டி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி அப்படின்னு அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளார போகிறான். உங்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது, ஆனால் நல்லாவும் இருக்குது. அவன்றதால கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உங்களுக்கும் தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கும். அவனால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு வழியாக எல்லாமே பண்ணிவிட்டு பெட்டில் படுத்திருப்பான். பொறுக்கி எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கியே, ஏன்டா? வேறு எப்படி இருக்க சொல்கிற? இப்படி ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வேறு நான் எப்படி இருக்கிறது சொல்லு? 2 minutes தானே சொன்னேன். சரி நான் சொன்னேன், நீ என்ன பண்ண? நீ தானே கோஆப்ரேட் பண்ண. அப்படி சொல்லாத ஜிமன். ஏன் பண்ணும்போது என்ன பண்ண ஜிமன் அப்படின்னு சொன்னி மறந்துட்டியா? போ ஜிமன் அப்படின்ட்டு நீங்கள் போயிடுறீங்க. அப்படியே அந்த நைட் அப்படியே நீங்கள் கிடக்குறீங்க. அப்படியே அவங்க கூட இருக்கான், அவன் செஸ்ட்டில் நீங்கள் படுத்துருக்கீங்க. அதே நீங்கள் ரிப்பீட் மோடில் போயிட்டே இருக்கீங்க. போதும்டா, இதோட இந்த 1 ஷாட்டை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே உங்கள் இமேஜினேஷனில் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த 1 ஷாட் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ. பாய் காய்ஸ்.